بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காஞ்சி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நேரலை நிகழ்ச்சியில் இந்திய விடுதலை யுத்தமும் சிந்திய முஸ்லிம்களின் இரத்தமும் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்கிற இந்திய நாடு ஒரு பன்முக நாடு. இந்த நாட்டில் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் என்று பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல மதங்களை சார்ந்தவர்கள் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இஸ்லாமிய சமூகத்தின் மீது மாத்திரம்தான் அந்நியர்கள் என்பது போன்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. முஸ்லிம்கள் உண்மையிலேயே இந்த நாட்டின் குடிமக்கள் தானா? அவர்கள் அரபு தேசத்திலிருந்து வந்தவர்கள். அவர்களுக்கு இந்த நாட்டில் வாக்குரிமை வழங்கப்படக்கூடாது, அவர்களது வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட வேண்டும், அவர்களெல்லாம் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விதமான முழக்கங்கள் எழுப்பப்படுகிறது. அதற்குண்டான பின்னணி முழுக்க இஸ்லாமிய சமூகத்தவர்களை அந்நியர்களாக சித்தரிக்க வேண்டும். அவர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த நாட்டின் வளர்ச்சிக்கோ இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கோ இஸ்லாமிய சமூகத்தினுடைய பங்களிப்பு சிறிதும் இல்லை என்கிற ஒரு பொய்யான வரலாற்றை புனைய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆனால் உண்மை என்ன? இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு எடுத்துக்கொண்டால், எந்த ஒரு போராட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய பங்களிப்பு இல்லாமல் ஒரு போராட்டத்தின் வரலாற்றை கூட நீங்கள் பார்க்க இயலாது. அது உப்பு சத்தியாகிரகமாக இருக்கலாம், ஒத்துழையாமை இயக்கம், கள்ளுக்கடை மறியல், கப்பலோட்டிய தமிழன், கொடிகாத்த குமரன் என்று இந்திய சுதந்திர வரலாறுகளிலே எந்த ஒரு சுதந்திர போராட்டத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தாலும் சரி, அந்த வரலாற்றிலே நிச்சயமாக இஸ்லாமிய சமூகத்தின் பங்களிப்பும் பெரும் அளவில் புதைந்திருக்கிறது. அதுவெல்லாம் இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லப்படுவது கிடையாது. இஸ்லாமியர்களை தவிர்த்துவிட்டு இந்திய சுதந்திரத்தின் வரலாற்றை எவராலும் எழுத முடியாது என்கிற அளவிற்கு தங்களது சதவீதத்தை விடவும் அதிகமான அளவில் எங்களினுடைய பங்களிப்பு, எங்கள் முன்னோர்கள் சிந்திய இரத்தம் இந்திய சுதந்திரத்தில் படிந்திருக்கிறது. இன்றைக்கும் எங்களுடைய முன்னோர்களினுடைய உழைப்பை தாங்கிய அடையாளங்கள் இந்தியாவெங்கும் பல்வேறு துறைகளிலே அந்த அடையாளங்கள் எச்சங்களாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த அடையாளங்களை அழிப்பதற்கு கூட சில கும்பல்கள் திரிந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்தினுடைய அடையாளங்களை முற்றிலுமாக துடைத்து எரித்துவிட வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? ஆங்கிலேயர்களை இந்த நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டுவதில் பிற சமூகமும் பங்களித்தார்கள் என்றாலும் கூட பிற சமூக மக்களை விட சதவிகித அடிப்படையில் அதிகமான அளவில் இந்த நாட்டிலே எத்தனை சதவீதம் இஸ்லாமியர்கள் இருந்தார்களோ அந்த சதவீதத்தை விட அதிகமான அளவில் ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்கு தங்களுடைய உழைப்பையும் தங்களுடைய வியர்வையையும் ஏன் தங்களுடைய இரத்தத்தையும் இஸ்லாமியர்கள் வழங்கினார்கள். அந்த அளவிற்கு எங்களுடைய முன்னோர்களால் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஆங்கிலேயர்களின் மீதான வெறுப்பு ஊட்டப்பட்டது. இந்த நாடு எப்படியேனும் சுதந்திரம் அடைந்துவிட வேண்டும் என்கிற சுதந்திர தாகம் அவர்களுக்கு ஊட்டப்பட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இஸ்லாமிய சமூகத்திலே ஆசாத் என்கிற பெயரை அதிகமாக நீங்கள் கேள்விப்பட இயலும். ஆசாத் என்றால் சுதந்திரம் என்று பொருள். எங்களுடைய முன்னோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பெயரை சூட்டுகிறார்கள் என்றால், இந்த நாடு அடிமைப்பட்ட ஒரு நாடாக இருக்கக்கூடாது, சுதந்திரம் பெற்ற நாடாக இருக்க வேண்டும், அந்த சுதந்திரத்திற்கு நீயும் உன்னாலான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கிற சுதந்திர வேட்கையின் வெளிப்பாடாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசாத், சுதந்திரம் என்கிற பொருள்பட உள்ள பெயர்களை சூட்டி அகமகிழ்ந்து கொண்டார்கள். அந்த அளவிற்கு எங்களுக்கு சுதந்திர உணர்வு ஊட்டப்பட்டது. இஸ்லாமிய சமூகத்திற்கு அவருடைய முன்னோர்களால் ஊட்டப்பட்டது. ஆங்கிலேயர்களின் மீதான வெறுப்பு ஊட்டப்பட்டது. அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற வெறுப்பு. ஆங்கிலேயன் குறிப்பிட்ட விதத்திலே முடிவெட்டுகிறான் என்றால் அவன் எவ்வாறு முடிவெட்டுகிறானோ, ஷேக்குங்கிற பேரில், கிராப்புங்கிற பேரில் அவன் எந்த டைப்பில் முடிவெட்டுறானோ அந்த விதத்தில் முடிவெட்டுவது ஹராம் என்று மார்க்க அறிஞர்களால் ஃபத்வா கொடுக்கப்பட்டது. அவன் குறிப்பிட்ட விதத்தில் ஆடை அணிகிறான் என்றால் அவன் அணிகிற அதே விதத்திலான ஆடையை, பேண்ட்டுன்னு சொல்லி அணிகிறார்கள் அல்லவா, அந்த பேண்ட்டை அணியக்கூடாது என்று எங்களுடைய சமூகத்தை சார்ந்த மத குருக்களால் ஹராம் என்று ஃபத்வா வழங்கப்பட்டது. மார்க்கத்தில் அப்படி சொல்லப்படலை. இஸ்லாமிய மார்க்கத்தில் பேண்ட் அணியக்கூடாது என்பது கிடையாது.
ஆனால் ஆங்கிலேயனின் மீது கொண்டுள்ள வெறுப்பின் காரணத்தினால் அவனை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும், அவனுடைய அடையாளம் எதுவும் நம்மிடத்தில் இருந்துவிடக்கூடாது என்கிற உணர்விலே பேண்ட் அணிவதை, ஆங்கிலேயனை பின்பற்றி அவனுடைய கலாச்சார உடையை அணிவதை ஹராம் என்று மார்க்க தீர்ப்பு அளித்தார்கள். அவன் பேசுகிற மொழியை, ஆங்கில மொழியை கற்பது ஹராம் என்று சொன்னார்கள். அவன் நமக்கு தரக்கூடிய பட்டங்கள் அனைத்தையும் துறக்க வேண்டும் என்று எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் சார்ந்த சமூக மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இப்படி சுதந்திர வேட்கையும் ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்கிற ஆங்கிலேயர்களின் மீதான வெறுப்பு உணர்வும் ஊட்டப்பட்ட அடிப்படையில் தான் இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் தங்களுடைய சதவிகிதத்தை காட்டிலும் அதிகமான பங்களிப்பை இந்திய சுதந்திரத்திற்கு வழங்கினார்கள். இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்திய, இந்த நாட்டிற்காக தங்களுடைய உயிரையே அர்ப்பணம் செய்த எத்தனை சுதந்திர தியாகிகளை எடுத்துரைக்க வேண்டும். இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வங்கத்து சிங்கம் என்று அழைக்கப்படுகிற சிராஜுத் தௌலா, அவர் இந்த நாட்டிற்கு செய்த உழைப்பு தியாகம் கொஞ்ச நஞ்சமா? கிழக்கிந்திய கம்பெனி என்கிற பெயரில் ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டிற்குள்ளே நுழைகிறார்கள், நாட்டின் வளத்தை சுரண்டுகிறார்கள். நாட்டின் வளத்தை சுரண்டியது மட்டுமல்லாமல் இந்த நாட்டு மக்களையே அடிமைகளாக நடத்துகிறார்கள். இதையெல்லாம் வங்காளத்தினுடைய நவாபாக இருக்கக்கூடிய சிராஜுத் தௌலா பார்க்கிறார். அண்டி பிழைக்க வந்தவர்கள் நமது நாட்டின் வளத்தை சுரண்டிவிட்டு நம்முடைய நாட்டு மக்களையே அடிமைப்படுத்துகிறார்களா? இவர்களை நாம் ஒருபோதும் சும்மா விட்டுவிடக்கூடாது என்று இனம் கொண்டு சினம் கொண்டு, அப்போது கல்கத்தா ஆங்கிலேயர்களுடைய கையில் இருந்தது, அதனை அவர்கள் ஒரு முக்கிய நகராக கொண்டு தங்களுடைய ஆட்சியை செய்து கொண்டிருந்தார்கள், தங்களுடைய நிர்வாகங்களை செய்து கொண்டிருந்தார்கள். வங்காளத்தினுடைய நவாபாக இருந்த சிராஜுத் தௌலத் அவர்கள் கல்கத்தா மீது படையெடுத்தார்கள். ஆங்கிலேயனை ஓட ஓட விரட்டிவிட்டு கல்கத்தாவை தம்முடைய வசப்படுத்தி கொண்டார்கள். அது ஆங்கிலேய அதிகாரியான ராபர்ட் கிளைவ் என்பவனுக்கு தெரிய வருகின்ற பொழுது கடும் ஆத்திரம் அடைகிறான். சிராஜுத் தௌலா அவர்களுக்கு சமாதான தூது அனுப்புகிறான். அந்த சமாதான தூதை கூட அவர் ஏற்க விரும்பவில்லை. அதெல்லாம் முடியாது, நீ வேண்டுமானால் என் மீது போர்த்தோடு சண்டையிடு, உன்னை விரட்டுறது தான் எங்களுடைய நோக்கம், உன்னை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் என்கிற சூளுரைக்கு பிறகு பிலாசி போர் என்கிற 1757 பிலாசி என்கிற இடத்தில் வைத்து கொண்டு ஆங்கிலேயர்களோடு ஆயுதம் தாங்கி அடிப்படையில் போர் தொடுத்தார்கள். சிராஜுத் தௌலா அவர்கள் போர் தொடுத்தார். இதுதான் இந்திய வரலாற்றிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதமேந்தி நடைபெற்ற முதல் போர். ஆனால் இந்த வரலாற்றில் நடைபெற்ற இந்திய நாட்டின் சுதந்திர வேட்கைக்காக நடைபெற்ற இந்த போரை பற்றி, இந்த போரில் உயிர் துறந்த சிராஜுத் தௌலா அவர்களை பற்றி யாரேனும் இங்கே பேசுபவர்கள் உண்டா? அவருடைய வரலாற்றை எடுத்து கூறுபவர்கள் உண்டா? அது மாத்திரமல்ல, சிவகங்கை சீமையில் மருது சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தாங்க. இப்போ திருப்பத்தூர் கோட்டையில் வைத்து கொண்டு ஆங்கிலேயர்கள் அதிகம் பேர் சேர்ந்து கொண்டு மருது சகோதரர்களை பிடிச்சிடுறாங்க. அவருடைய குடும்பத்தார்களை, அவருடைய படை வீரர்கள் அதிகமானவர்களை பிடித்து கொண்டு திருப்பத்தூர் கோட்டையில் வைத்து தூக்கில் ஏற்றுகிறார்கள். இப்போதும் அந்த இடங்களெல்லாம் அந்த பகுதியில் உள்ளவர்கள் காட்டுவார்கள், போனால் பார்க்கலாம், இங்கே வைத்து தான் தூக்கில் ஏற்றினார்கள் என்று. அப்போ மருது சகோதரர்களெல்லாம் தூக்கில் ஏற்றியதற்கு பிறகு அவர்களுடைய படை மற்றும் குடும்ப உறுப்பினர்களை சார்ந்த ஒரு 72 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி மலேசியாவில் உள்ள பினாங்கு மாகாணத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே எதுக்கு டூருக்கு அழைச்சிட்டு போகலை, அடிமைகளாக அழைத்து செல்கிறார்கள். நாடு கடத்துவதற்காக வேண்டி அங்கே போய் நாடு கடத்தி அவர்களை சாப்பாடு இல்லாமல் தங்குறதுக்கு ஒழுங்கான இடத்தை கொடுக்காமல் சித்திரவதை செய்ய வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். ஆங்கிலேயனுடைய நோக்கம் அதுவாகத்தானே இருக்கும். அப்படி அழைத்து சென்று சித்திரவதைப்படுத்தலாம், சாப்பாடு கொடுக்கறது இல்லை. அந்த 72 பேர்லையும் 2 பேரை மாத்திரம் குறிவைத்து கடுமையான விதத்தில் தொல்லைகளை கொடுப்பதும் அவர்களுக்கு வேதனைகளை வழங்குவதும், மற்றவர்களெல்லாம் சாதாரண சங்கிலியால் காலை கட்டுறாங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப பலம் வாய்ந்த, எழுந்து நடக்கக்கூட முடியாத அளவிற்கு அதிகமான சங்கிலிகளை கொண்டு கட்டுவதும், பெரிய பெரிய ஆயுதங்களை எல்லாம் அவருடைய முதுகில் தூக்கி வைத்து கட்டுவதுமான கொடுமைகள் அடங்கேறியது. 2 பேருக்கு மட்டும். 2 பேரில் ஒரு ஆள் மருது சகோதரருடைய இளம் மகன், இன்னொருவர் ஷேக் ஹுசைன் என்கிற இளைஞர். இந்த இளைஞர் ஏன் இவ்வளவு சித்திரவதைக்கு துன்புறுத்தப்படுவதற்கு தேர்வு செய்யப்பட்டார்? இவர்தான் மருது சகோதரர்களுடைய மிகப்பெரிய புரட்சி படையில் தளபதியாக அங்கம் வகித்தவர். சொல்லப்போனால் திண்டுக்கல் புரட்சி படை என்ற ஒரு படை அமைக்கப்பட்டு
அந்த படையினுடைய தளபதியாக இந்த ஷேக் ஹுசைன் என்கிற இளைஞர் தேர்வு செய்யப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு விதமான பகுதிகளிலே ஆங்கிலேயர்களுக்கு எதிரான யுத்தத்தையும் கலகத்தையும் செய்யக்கூடிய ஒரு பணியில் ஈடுபட்டு வந்த காரணத்தினால, ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் குடைச்சல் கொடுத்த காரணத்தினால அவர் இப்படி துன்புறுத்தப்படுவதற்கு தேர்வு செய்யப்படுகிறார். இறுதியில் ஆங்கிலேயர்களுடைய துன்புறுத்தலிலேயே அவர் மரணிக்கவும் செய்கிறார். அவர் இந்த நாட்டுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுக்கலையா? இந்த தேசத்தில் பிறந்து இந்த தேசத்தில் வளர்ந்து அயல் நாட்டில் போய் அடிமையாக சித்திரவதைக்கு உள்ளாகி தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரே, அவர் சிந்திய இரத்தத்தில் தானே இந்திய நாட்டினுடைய சுதந்திரம் கிடைக்கிறது. இப்படி எங்களுடைய சமூகத்தை சார்ந்த இந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பல முன்னோர்கள் இந்திய சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறாங்க. யூசுப் மெஹரலி என்பவர், இவர் ஒரு சாதாரண ஒரு ஆளா? வெள்ளையனே வெளியேறு என்கிற கோஷம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பலருக்கும் நன்கு தெரிந்த ஒரு கோஷம். இந்த முழக்கத்திற்கு சொந்தக்காரரே யூசுப் மெஹரலி என்கிற ஒரு முஸ்லீம் தான். அவர் எழுதி கொடுத்த இந்த வாசகத்தை தான் காந்தி அவர்கள் தனக்குரியதாக, இந்திய சுதந்திரத்திற்குரியதாக பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு மத்தியில் பிரபலப்படுத்தினார். அவர் வெறுமனே ஒரு வாசகத்தை எழுதி கொடுப்பவராக மாத்திரமல்ல, களத்தில் இறங்கி ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டையிடக்கூடியவராகவும் இருந்தார். பல்வேறு விதத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட காரணத்தினால் 8 முறை சிறைச்சாலைக்கு சென்று விட்டு வந்தவர். 1925 இந்திய இளைஞர் சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை அமைத்து கொண்டு அதில் பல்வேறு விதமான இளைஞர்களை சேர்த்து அவர்களுக்கு இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற வேட்கையை ஊட்டுவதும் அவர்களை போராளிகளாக மாற்றுவதுமான பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை செய்தவர். இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர். இன்றைக்கெல்லாம் கோபேக் மோடி என்கிற முழக்கம் அதிகமான அளவில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முழக்கமாக இருக்கும். அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆட்சியை தகவமைத்துக் கொள்வதற்கும் இன்னும் செழுமைப்படுத்துவதற்கும் பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டினார்கள். அதுக்குன்னு ஒரு கமிஷன் வைத்தார்கள், சைமன் கமிஷன் என்கிற பேரில். அப்படி வைக்கும்போது அதற்காக வேண்டி வெகுண்டெழுந்து, சைமன் கமிஷன்லாம் எங்களுக்கு தேவையில்லை, உன் ஆட்சி நிர்வாகமே நாங்கள் வேண்டாம் என்கிறோம், இந்த நாட்டை விட்டு நீ வெளியேறு என்பதுதான் எங்களுடைய இலக்கு, கோபேக் சைமன் என்கிற வாசக பதாகைகளை ஏந்தி கொண்டு பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்தவர். அவரும் ஆங்கிலேயர்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு நபர். பீர் அலி கான் 1857 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடைபெற்ற பல்வேறு விதமான கிளர்ச்சிகள், அந்த கிளர்ச்சிகளில் முக்கிய பங்காற்றியவர் பீர் அலி கான். அவர் ஆங்கிலேயர்களால் தூக்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவர். இப்படி இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் சிந்திய இரத்தங்கள் அதிகத்திலும் அதிகம். மௌலவி அஹமதுல்லா ஷா சென்னையில் பிறந்தவர், ஊப்பியில் வளர்ந்தவர். அவர் ஒரு மௌலவி என்று சொன்னால் குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழிகளையும் படித்து அதை மக்களுக்கு பிரச்சாரம் செய்பவர். ஆனால் அப்படி மௌலவியாக இருக்கக்கூடியவர், இந்த மௌலவி அஹமதுல்லா ஷா அவர்கள் நாடு முழுக்க பயணம் செய்தார். என்ன காரணத்துக்காக வேண்டி? தான் கற்று அறிந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த நாடு ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற சுதந்திர பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி நாடு முழுக்க பயணம். ஒவ்வொரு தேசமாக ஒவ்வொரு பகுதியாக சென்று அந்தந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு சுதந்திர வேட்கையை ஊட்டக்கூடிய வகையில் பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். எழுத்தாளராகவும் இருந்தார். ஒரு கையில் பேனா, இன்னொரு கையில் வாள், சண்டையிடக்கூடிய போர் வீரர். இப்படி இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பல்வேறு வகையில் தன்னுடைய பங்களிப்பை செய்த ஒரு மிகப்பெரிய தியாகி தான் மௌலவி அஹமதுல்லா ஷா. இவர் லக்னோவில் ஒரு பிரச்சாரம் பண்ணுறார். என்ன பிரச்சாரம்? ஆங்கிலேயர்களை ஒழித்தால்தான், அவர்களை இந்த நாட்டிலிருந்து கொன்று குவித்தால் மாத்திரம்தான் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க முடியும் என்று சொன்ன அளவிற்கு இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவர். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தவாதியாக போற்றப்படுகிற சாவர்கர் இருக்கிறார், அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார், எரிமலைன்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் மௌலவி அஹமதுல்லா ஷா அவர்களை பற்றி அதிதீவிர தேசபக்தர் என்று சொன்னவர். யாரால? இன்றைக்கு எந்த கும்பல் முஸ்லீம்களை பார்த்து நீங்கள்லாம் இந்த நாட்டின் மீது பக்தி கொண்டவர்கள் தானே, இந்த நாட்டின் மீது பற்று உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறாங்களே, நம்முடைய தேசப்பற்றி பரிசோதித்து பார்க்க தகுதியற்ற இந்த கும்பலை சார்ந்த சித்தாந்தவாதி சாவர்கர் அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். யாரை பற்றி? நம்முடைய முன்னோரான மௌலவி அஹமதுல்லா ஷா அவர்களை பற்றி எழுதுகிறார். அதிதீவிர தேசபக்தர். பாருங்க, அப்படி என்றால் இந்திய
நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பங்களிப்பை எண்ணி பாருங்க. இதுவெல்லாம் நினைவு கூறப்படுகிறதா? வஉசியை பற்றி நினைவு கூறுகிறார்கள். வஉசி ஆங்கிலேயர்களால் சிறைப்படுத்தப்பட்ட போது அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற போராட்டத்தை முன்னெடுத்து அதன் காரணத்தினாலேயே உயிரிழந்த முகமது யாசீனை நினைவு கூறுகிறார்களா? அப்படி ஒரு போராட்டம் பண்ணார் முகமது யாசீன், ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். வஉசியை பற்றி நினைவு கூறக்கூடிய சமூகம் அவர் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடி உயிர் நீத்த உயிர் தியாகி முகமது யாசீனையும் நினைவு கூற வேண்டுமா இல்லையா? அதே போல நேதாஜியை பற்றி நினைவு கூறுகிறார்கள். அதே நேதாஜியினுடைய படையில் இராணுவ வீரராக இருந்து கொண்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள் என்கிற காரணத்திற்காக வேண்டி தூக்கிலிடப்பட்ட முதல் இராணுவ வீரர் ஷாகுல், அந்த இளைஞரை பற்றி, அந்த இஸ்லாமிய உயிர் தியாகியை பற்றி, வீர தியாகியை பற்றி நினைவு கூறுகிறார்களா? நேதாஜியை பற்றி நினைவு கூறுகிற அளவிற்கு அவருடைய படையில் இருந்து கொண்டு இந்த நாட்டிற்காக வேண்டி உயிர் துறந்த ஷாகுலை பற்றியும் நினைவு கூற வேண்டுமா இல்லையா? கொடிகாத்த குமரன் என்று சொல்கிறார்கள், தவறில்லை. ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்திய நாட்டிற்கென்று ஒரு கொடியை வடிவமைத்து அந்த கொடியை ஆங்கிலேயர்களுக்கு முன்பாகவே காட்டி நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவது என்பது ஒரு தேசப்பற்று. அந்த தேசப்பற்றுக்காக வேண்டி கொடிகாத்த குமரன் என்று குமரன் நினைவு கூறப்படுகிறார் என்றால் அவரோடு சிறை சென்ற அப்துல் லத்தீப், அக்பர் அலி, அப்துல் ரஹீம், வாவு சாஹிப், ஷேக் பாபா சாஹிப் இவர்களெல்லாம் நினைவு கூறப்பட வேண்டாமா? அப்போ திட்டமிட்டு ஒரு சமூகத்தினுடைய பங்களிப்பு, ஒரு சமூகம் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக, இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டிய சிந்திய ரத்தங்கள் மறக்கடிக்கப்படுகிறது என்றால் அதை பற்றி பேச மாட்டோம், அதை பற்றி எடுத்து சொல்ல மாட்டோம் என்று சொன்னால் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு சமூகத்தினுடைய உழைப்பையே மறைக்கக்கூடிய செயல் அருவருக்கத்தக்க செயல் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நோக்கி நம்ம முன்னோர்கள் இந்த நாட்டை கட்டமைத்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்தி ஆங்கிலேயர்களை விரட்டி சுதந்திரம் பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்க, நீங்கள் ஏன் இந்தியாவில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் என்று சொல்கிறார்கள். ஆங்கிலேயர்களிடமிருந்து மாத்திரம் கிடையாது, அந்த காலகட்டத்தில் மட்டுமல்லாமல் தற்போதைய காலகட்டத்திலேயும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு ஆபத்து என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகம் முன்னிலையில் வருவதில்லையா? ஒரு பேரிடர் காலம், சென்னை பெருவெள்ளம், கஜா புயல், ஓகி புயல், இப்படி எந்த ஒரு பேரிடர் காலமாக இருந்தாலும் சரி, மக்கள் அவதிப்படுகின்ற பொழுது, துன்பத்திற்கு ஆளாகின்ற பொழுது முதலாக அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எல்லா சமூக மக்களும் மனிதநேயத்தோடு உதவி செய்கிறார்கள், அதை மறுப்பதற்கில்லை. இஸ்லாமிய சமூகத்தினுடைய பங்களிப்பை போன்று இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும் அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் பங்களிப்பு செய்கின்ற அளவிற்கு வேறு எந்த சமூக மக்கள் இந்த நாட்டிலே பங்களிப்பு செய்கிறார்கள்? சென்னை பெருவெள்ளம், அந்த காலகட்டத்தின் போது பல்வேறு விதமான துன்பங்களை மக்கள் அனுபவித்தார்கள். வெள்ளத்தில் சிக்கி கொண்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. அப்போதெல்லாம் வெள்ளத்தில் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து நீந்தி அந்த கரையில் உள்ளவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்தாங்களே இந்த சமூகம், அதை மறக்க முடியுமா? மறுக்க முடியுமா? யாரும் மறுப்பார்களா? இன்றைக்கும் பிற சமூக மக்கள் கூட சென்னை பெருவெள்ளம் போன்று பேரிடர் காலத்தில் இஸ்லாமிய சமூக மக்கள் செய்த தியாகத்தினை, அவர்கள் செய்த உழைப்பினை நினைவு கூறுகிறார்களே. அப்படித்தானே இந்த சமூகம் இருக்கிறது. இந்த காலகட்டத்திலும் கூட, கொரோனா காலகட்டம், லாக்டவுன் காலகட்டம், மக்கள் பல்வேறு விதமான சிரமங்களுக்கும் பல்வேறு விதமான சிக்கலுக்கும் உள்ளான இந்த காலகட்டத்தின் போதும் இஸ்லாமிய சமூக மக்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்யவில்லையா? பொருளாதார உதவி, அவர்களுக்கு தங்களால் இயன்ற எல்லா விதமான உதவிகளையும் முன்வந்து செய்தார்கள். அசீம் பிரேம்ஜி என்கிற விப்ரோ நிறுவனத்தினுடைய முதலாளி, அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், பெங்களூரை சார்ந்தவர். அவர் இந்த கொரோனா காலகட்டத்தில் கஷ்டப்பட்டிருக்கிற மக்களுக்காக வேண்டி பல்வேறு விதமான உதவிகளை செய்தார். அவர் ஒரு முஸ்லீம். இந்த கொரோனா காலகட்டத்தில் அவர் செய்த உதவிகள் என்ன? ஏறத்தாழ 1125 கோடி ரூபாய் அளவுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். உலகளாவிய அளவில் கொரோனா பேரிடருக்காக வேண்டி யார் யாரெல்லாம் கொடையளித்தார்கள், யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க. அப்படி பட்டியல் எடுக்கும்போது உலகளாவிய அளவில் அதிகமான அளவில் உதவி செய்த ஒரு 10 நபரை பட்டியல் எடுக்கிறார்கள். அதில் 3வது இடத்தை பிடித்த நபர் அசீம் என்கிற இந்த முஸ்லீம் தொழிலதிபர். இப்படி தனிநபராகவும் ஒரு கூட்டு சமூகமாகவும் எந்த ஒரு துன்பம் என்று வருகின்ற பொழுதும், இந்த நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ ஒரு ஆபத்து என்று வருகின்ற பொழுது முதல் ஆளாக வந்து நின்று நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொன்னால், இந்த நாடு எங்களுடைய நாடு, இந்த நாட்டு மக்கள் நம்முடைய மக்கள், சகோதரத்துவ உணர்வோடு
கொரோனாவில் பலர் மரணமடைந்தார்கள். அவங்கள தொட்டுட்டா நோய் பரவிவிடும் என்று சொன்னார்கள். பார்த்து விட்டாலே நோய் பரவிவிடும் என்று சொன்னார்கள். சொந்த பந்தங்கள் புறக்கணித்தார்கள். மருத்துவமனைகள், பல தனியார் மருத்துவமனைகள் கொரோனா நோயினால் உயிரிழந்த அந்த நபர்களுடைய உடலை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு சென்றார்கள். குப்பை கூடங்கள்லையும் தெருக்கள்லையும் தெருவோரங்கள்லையும் தூக்கி வீசிட்டு போனாங்க. அப்படியான ஒரு காலம்லாம் இருந்தது. இப்போ தான் ஓரளவு மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. கொரோனா என்றாலே கடுமையாக அஞ்சக்கூடிய அந்த காலகட்டத்தில் கொரோனாவினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், மரணித்த நபர்களுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு முன் வந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் இல்லையா? பல இஸ்லாமிய இயக்கங்களை சார்ந்தவர்கள் முன் வந்து அதை ஒரு மனிதநேய சேவையாக எடுத்துக்கொண்டு கொரோனாவில் மரணித்த அந்த நபர்களை மனிதநேயத்தோடு அடக்கம் செய்தார்களே, அந்த பணியிலும் தங்களை இணைத்து கொண்டார்களே இந்த சமூக மக்கள். இதுவெல்லாம் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பணியாக செய்கிறோம் என்று சொன்னால் யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நோக்கி தான் நீ இந்தியரா, உனக்கு இந்த நாட்டு மேலே பக்தி இருக்கா, தேசப்பற்று இருக்கா உனக்கு, நீ ஏன் இன்னும் இந்தியாவில் இருக்க, பாகிஸ்தானுக்கு போக வேண்டியதானே என்று பல்வேறு விதமான சொல்லாடல்கள் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வளவு சுதந்திர காலகட்டத்திலும் சரி, இப்போதைய காலகட்டத்திலும் சரி, பல்வேறு விதமான பங்களிப்புகளை செய்யக்கூடிய, தியாகங்களை செய்யக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு எப்படி நடத்தப்படுகிறது அதை யோசித்து பாருங்கள். பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது. பள்ளிவாசலுடைய நிலம் இடித்தவர்களுக்கே சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இடித்த அயோக்கியர்களுக்கே அந்த நிலம் தாரை வார்க்கப்படுகிறது. சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்கிற பல்வேறு விதமான சட்டங்களின் மூலம், அநியாய சட்டங்களின் மூலம் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி ரத்தம் சிந்திய சமூகத்தினுடைய குடியுரிமை பறிக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது. இப்படியான அத்தனை முயற்சிகளிலேயும் அவர்கள் தோற்று போவார்கள் என்பது ஒரு புறம். ஆனால் இந்திய சுதந்திரம் பெற்று ஆங்கிலேயர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடித்து 74 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று நாம் சொல்லிக்கொண்டாலும் கூட இன்றைக்கு இந்த இந்திய நாடு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்தி இந்த சுதந்திரத்தை பெற்றார்கள். தங்களுடைய உயிரை அர்ப்பணமாக பணயம் வைத்து தங்களுடைய உயிரை இழந்து இந்த சுதந்திரத்தை பெற்றார்கள். ஆங்கிலேயர்களை விரட்டினார்கள். ஆகா, ஆங்கிலேயர்கள் சென்று விட்டார்கள், இனி நாம் இந்த நாட்டில் நிம்மதியாக இருந்து விடலாம், நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. ஆங்கிலேயர்களை விட பேராபத்து இப்போது இந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் பாசிசம் என்கிற ஆபத்து. அவர்கள் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய வளர்ச்சிகளை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து விட்டு இந்த நாட்டின் குடிமக்களை அம்போ என்று விட்டுவிட்டார்கள், பிச்சை எடுக்க வைத்திருக்கிறார்கள். லாக்டவுன் காலகட்டத்தில் பொது போக்குவரத்து இல்லை. வெளி மாநிலங்களிலிருந்து 1000 கிலோமீட்டர் நடக்கிறான். வாகனம் இல்லாத காரணத்தினால, அரசு அவர்களை கேட்பாரற்று விட்டுவிட்ட காரணத்தினால செருப்பு இல்லாமல், சைக்கிள் கூட இல்லாமல் 1000 கிலோமீட்டர் அளவிற்கு நடந்து செல்கிறார்கள். கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்ணு, நிறை மாத கர்ப்பிணி, கர்ப்பத்தோடு நடக்கிறாள். பல 1000 கிலோமீட்டர் நடந்து முடிந்த தருவாயில் பிரசவிக்கிறாள். பிரசவமான ஒரு சில மணி நேரங்களிலேயே தன்னுடைய குழந்தையை கையில் தூக்கி கொண்டு இன்னும் நடக்கிறாள். இப்படியான துன்பங்களை இந்த மக்கள், இந்திய மக்கள் அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் பாசிசவாதிகள், இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். அவர்கள் சமத்துவத்தை அடியோடு மறுக்கிறார்கள். இந்திய மக்களினுடைய குடியுரிமையை பறிக்க முனைகிறார்கள். அப்போ இந்த சுதந்திர தினத்தில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் மற்றும் இந்திய குடிமக்கள் நாம் அனைவரும் ஒரு சபதத்தை ஏற்க வேண்டும். சமத்துவத்தை பறிக்கக்கூடிய, இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய எவராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த நாட்டிற்கு பேர் ஆபத்தாக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை விட்டு விரட்டப்பட வேண்டும். அவர்களிடமிருந்து ஆட்சி அதிகாரம் பறிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மக்களை ஓட ஓட விரட்டுவதற்கு நாம் எந்த ஒரு தியாகத்தை செய்வதற்கும் தயார் என்கிற சபதத்தை இந்த சுதந்திர தின நாளில் நாம் அனைவரும் ஏற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.